ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃப்ரைடே, அபியோட பர்த்டே. காலையிலே வந்திருக்கான். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஹேர் கலர் பண்ணிக்கலான்னு காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தாச்சு. விளையாடிச்சு போடாமலே இருக்கலாம்னு பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷன் வருது, ரொம்ப நாள் ஆச்சு, சரி போட்டுடலாம் அப்படின்னு. என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த இதுதான் கோத்ரெஜ் எக்ஸ்பர்ட் மினி பேக். நான் வந்து நேச்சுரல் ப்ரௌன் போடுவேன். பிளாக் போட்டால் அண்டங்காக்கா கலப்பு மாதிரி இருக்கும், அதனால இந்த இதுதான் போடுறது. ஸோ ஹேர் கலர் போடுறதுக்கு முன்னாடி வேஸ்லின் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி இங்கே இப்படி அப்ளை பண்ணிடுவேன். ஸ்கின்ல பட்டா அந்த கலர் வந்து நமக்கு நிற்காது, அதனால ஸோ எடுத்துட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி குட்டி பேக் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் வேஸ்லின். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஏரியாவில் அப்படி போட்டுருணும். பாருங்க ஃபுல்லாக வெள்ளையாயிடுச்சு, அதனால என்ன பண்ண போகிறேன், வேஸ்லினை வந்து இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அப்படி முடி ஆரம்பிக்கிற இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா சப்போஸ் கலர் பட்டாலும் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து கலர் படாது. வேர்க்குது, ஃபேன் ஆன் பண்ணணும். ஸோ இப்படி இன்னைக்கு கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தையல் போட்டது இருக்கும். நான் யூகேஜி படிக்கிறப்ப கிளாஸ் பையன் கீழே தள்ளி விட்டு பைப் இருக்கும் இல்லையா, அதில் இந்த பெருசாக திறக்கிற வால்வு ஒன்று இருக்கும், நீட்டிகிட்டு இருக்கும். அதில் ஒரு 5-6 தையல் போட்டனால ஃப்ரண்ட்லேயே எனக்கு வழுக்க மண்டை மாதிரி இருக்கும். முடி வந்து அந்த இடத்துல இருக்காது. நான் நெய்வேலியில் அரபிந்தோ வித்யாலயில் படிக்கிறப்ப ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூல்லேருந்து. அம்மாவுக்கு சொல்லி வந்தாங்க அவங்க. ஸோ அது பார்க்குறப்பெல்லாம் அந்த பையன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, விஸ்வநாதன். எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ, என் மண்டையை உடைச்சான். ஸோ ஓகே, இப்போ கடகடன்னு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ கையில் க்ளவுஸ் போட்டாச்சு. சீப்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறமா டைரெக்டாக இது பண்ணிக்கலாம். இதில் பார்லருக்கு போனால் 2500-3000 தீட்டிடுறாங்க. ஒரு தடவையோ 2 தடவையோ போட்டிருக்கேன். ஒரு தடவை தம்பி கூட்டிகிட்டு போனான், ஒரு தடவை அபி கூட்டிகிட்டு போனான். பயங்கர காஸ்ட்லி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நானாவே போட்டுக்கிறது. ஸோ வயசாகுது, அங்கங்கே சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும். அதனால ஃபுல்லாலாம் அப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு எட்டுதோ ஃப்ரண்ட்டில் மட்டும் இது பண்ணிப்பேன். ஸோ அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். முதல்ல மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு மசால் செய்யலான்னு. உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி மைக்ரோவேவில் தான் வேக வைக்க போகிறேன். அதே மாதிரி கேசரியுமே இன்றைக்கி மைக்ரோவேவில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். கட் பண்ண உருளைக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மைக்ரோவேவில் ஒரு 6-7 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். குக்கர்லலாம் வைக்க வேண்டாம். ஸோ அதுக்கு வெந்துட்டுருக்க டைமில் பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம். குக்கர்லேயே கூட பண்ணலாம். இது மைக்ரோவேவ்லன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இது கட் பண்ணுறதுக்குள்ளே அது அங்கே வெந்துடும். ஸோ இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கடலை மாவு கலந்து ஊற்றி செய்ய போகிறேன். ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரி அவங்க மாவு கலந்து செய்வாங்க. நார்மலாக வந்து நிறைய மாவு கலக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு மாவு கலந்து ஊற்றி பண்ணலாம் அப்படின்னு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாய் வத்தல் கூட தாளிச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே இப்போது 2 கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண இஞ்சி, துருவி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி. இதுக்கு பதிலாக பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, உருளைக்கிழங்கை விட வெங்காயம் நிறையா இருந்ததுன்னா இந்த மசால் வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்தேன். நல்லா பெரிய சைஸ் பல்லாரியாக 3 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால் காலையிலே 9 மணிலேருந்து ஆஃபீஸ்க்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடும் மம்மி அப்படின்னா. சரி, நான் எப்படியும் 10-10:30 மேலே ஆகிடும் வேலை முடிக்கிறதுக்கு. அதனால் உனக்கு மீட்டிங் எல்லாம் இருக்கும் அவனுக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து இப்போது ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸ்டீல் கட்டிங் போர்டும் பார்த்தீங்கன்னா உடனே கழுவி நல்லா துணி வச்சு துடைச்சிட்டோம்னா அந்த புள்ளி புள்ளியாக இல்லாமல் நீட்டாக இருக்குது. அதனால கையோட கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டேன். அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதங்கினதும் அதில் இப்போ மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்து வேக வச்சுட்டு நல்லா வெங்காயம் வந்து தண்ணியில் வெந்து சாஃப்ட் ஆகும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும். 2 கப் சேர்த்துட்டேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ ரவை கேசரிக்கு மைக்ரோவேவ் சேஃப் பவுல், கிளாஸ் பவுலோ இல்லை செராமிக்கோ எடுத்துக்கலாம். 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது ஆப்ஷனல். இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிஷம் வச்சு நடுவில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மைக்ரோவேவுக்கும் அந்த டைமிங் சேஞ்ச் ஆகும். அதனால் பார்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், கருக விட்டுறக்கூடாது. ஸோ இந்த பக்கம் மைக்ரோவேவ் ஆகிற டைமில் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நல்லா வெங்காயம் வெந்து கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு தேவையில்லை, ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துருந்தா போதும். நிறையவே சேர்த்துட்டேன் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம், ஆனால் இதை மாவு சேர்த்தனால ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி மேஷர் வச்சு ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சூடாக இருந்தனால ஃபோர்க் வச்சு ஒழுங்காக மேஷ் ஆகலை, அதனால தான். ஸோ அங்கே அது இது பண்ணுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. லைட்டாக கோல்டன் கலர் ஆகிடுச்சா. நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்துட்டு இப்போது 1/2 கப்பு இது சேர்த்தோம் பார்த்தீங்களா ரவை, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணிலாம் இல்லை, பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். அது நல்லா ரவை சூடாக இருக்கனால சரியாக தான் இருக்கும். இப்போ அதை ஒருத்தர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம மைக்ரோவேவில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், இல்லை உங்களுக்கு அந்த எவ்வளோ டைம் ஆகுதோ வேகிற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை திறந்து பாருங்கள். கொஞ்சம் தண்ணி பாக்கி இருக்க மாதிரி இருந்தால் திருப்ப 1-2 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நல்லா நமக்கு கிழங்கு கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. மல்லியில் தூவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போது கேசரிக்கு ஏலக்காய் தோலெல்லாம் எடுத்து டீ தூள் டப்பாவில் போட்டுருவேன். ஒரு 4 ஏலக்காய் விதை மட்டும் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடிச்சிடலாம். மிக்சியில் கூட நீங்கள் சர்க்கரை போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. நம்ம அடி பிடிக்கும் அப்படிலாம் கவலைப்பட வேண்டியே இல்லை. பொடிச்ச ஏலக்காவை அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக இன்றைக்கி கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் கலர் வேண்டாம் அப்படின்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அதே அளவு தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1/2 கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். தித்திப்புது திட்டமாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் 1/2 கப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட கேசரி நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்தா கொஞ்சம் ரொம்ப கட்டிப்படாமல் இருக்கும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். ஸோ இதை இப்போது திருப்பியும் மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிஷம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கமகமன்னு கேசரி ரெடி. கிட்ட நின்று நம்ம அப்படியே கிண்டிட்டு அடி பிடிக்குது பாத்திரத்தில் பிடிக்குதுங்கிற கவலைலாம் இருக்கவே இருக்காது. நல்லா சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் வறுத்து போடணுன்னா போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேசரி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. நான் வந்து நட்ஸ் வந்து எப்பயுமே வறுத்து போடுறதில்ல, மைக்ரோவேவில் பண்ணேன் அப்படின்னு வந்து பாருங்கள் இதில் போட்டு நட் கட்டர் இருக்கு இல்லையா, அதில் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிஸ்மிஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக நெய்யில் வறுத்து சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேசரி நமக்கு ரெடி. இந்த பக்கம் கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. கடகடன்னு பூரி போட்டு எடுத்துடலாம். ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னாரு, அவன் மீட்டிங்கில் தான் இன்னும் உட்காந்துருக்கான். அதனால் அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு சுட்டு எடுத்துட்டேன்னா அவன் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நானும் அவனும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதான். லஞ்சுக்கு இன்றைக்கி வெளியில் போகலான் இருக்கோம். ஸோ அதனால் சிம்பிளாக பூரி கிழங்கு, கடையிலேருந்து உளுந்த வடையும் பருப்பு வடையும் வாங்கியிருக்காங்க. கேக்கெல்லாம் வாங்கலை இந்த வருஷம். எப்பயும் முந்தியெல்லாம் நைட்டு கேக் வாங்கி கட் பண்ணுவான் இன்னும் இருந்தா அப்படின்னா. ஸோ வாங்கினா அவன் எங்கே ஒழுங்காக சாப்பிடுவான், நானும் இவரும் தான் சேர்ந்து அந்த ஸ்வீட்டாக சாப்பிடணும். அதனால் கேசரியுமே நான் சும்மா ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான் எடுத்துப்பேன். ஸோ அவனுக்கு பிடிக்கும் பூரி இதெல்லாம், அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பாருங்கள் கடகடன்னு பூரி சுட்டாச்சு.
பிளேட்டிங் பண்ணியாச்சு. உளுந்த வடை, பருப்பு வடை, பூரி, கிழங்கு, கேசரி. ஸோ எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. ஹோப் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.